பேசுங்க. என்ன இருக்கு அவங்க செல்லில் பாருங்க. இப்போ நான் ஏதாவது உங்களோட ஒரு பேசுகிற மாதிரி இப்போ மாட்டை பற்றி போடுங்க. சென்ட்ரலாக ஒரு போட்டு விட்டுறேன். நீ யார் அறிவியலை கேளு தெரியாத மாதிரி நீ சொல்லுங்க. மாட்டை பற்றி என்ன கேட்போம்? உண்ணி மாட்டுக்கு உண்ணி எதனால் வருது? ஊர் அப்படி இருக்குன்னு கேளு. கஸ்டமர் மாதிரி கேளு. கேட்கல. என்ன ஒரு பேட்டு அப்போ நான் உண்ணி எப்படி உருவாகுது என்ன செய்யுதுன்னு நான் சொல்கிறேன். இதுக்கு லைஃப் கூடும் போட்டு கொடுப்பேன்னா இல்லை இப்போ லைவா ஓடிட்டு இருக்கா? நம்ம நிக்கிற கரெக்டாங்க தெரியுமில்ல. இந்த போன்ல அவன் யூடியூப்ல அது கட் பண்ணி போட்டுக்கலாமா? அது 5 நிமிஷம் வீடியோ அவ்வளோ கட் ஆகிக்கிறேன். எல்லாம் போட்டுருச்சு. அது 4 வருஷத்துக்கு வந்து ஒன்றாச்சு. அது எப்படி புரிய மாமா வரணும் பார்த்து என்ன பேசுறீங்களா? ஓய் ஏன்னா கரெக்டாக தெளிவாக 2 பேரும் சேர்ந்து பேசி வச்சுக்கு பேசணும். இல்லை கட் பண்ணி போடுறதுன்றது நீ அப்புறம் பார்த்துக்க. அது போட்டுக்கலாம். காமெடியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம சொல்றது மாட்டுக்கு நீ என்ன சொல்றீங்க? ஏங்க எப்பயும் போல பேச மாட்டுக்கு உண்ணி எக்கச்சக்கமாக இருக்குது. என்ன அது வந்து நம்ம லைவ் போட்டு சேர்ல 2 பேரும் உட்காந்துக்கணும். இல்லை மாட்டுக்கிட்ட உட்காந்து யதார்த்தமாக கேட்கணும். நான் யதார்த்தம் பதில் சொல்லணும். இது போட்டால் ஒரு அடுத்தவங்களுக்கு நிறைய யூஸ் எதனால் வருதுன்னு சொல்லிடுவேன். கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வழிமுறையும் சொல்லிடுவேன். உங்கள் பேரை சொல்லி டாக்டர் அந்த பேரெல்லாம் சொல்ல இல்லை. அப்படி இல்லை. யதார்த்தமாக பேசுகிற மாதிரி இருக்கணும். அது இருக்குண்ணே. அண்ணன் இதை மாட காமிக்கிறேன். என்ன சரி கண்டு தப்பிக்கு இருக்கும்போது மூக்க நாங்க என்ன பேசாம மூக்க ஏன்னா 4 வருஷத்துக்கு மேலாச்சு. கண்டு பக்கத்துல இருக்கனால அதுவாடு கத்தாம இந்த கண்டு இந்த நேரம் வருஷம் இருக்கு. இறக்கி விடுவேன். அப்புறம் பேசாம வாங்கப்பா இறக்கி விடுப்பா. இறக்கி விடுப்பா. முத்தியா பத்தி ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கணும். இறக்கி விடு. ஏய் பால் இறக்கி விடுவா.